அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தூத்துக்குடி வேட்பாளராக இன்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், கழக எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்னை, ஒரு சிறிய குக்கிராமத்தில் பிறந்த என்னை, ஒரு எளிய தொண்டனாகிய என்னை அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். ஒரு எளிய தொண்டனை கூட, ஒரு சாதாரண தொண்டனை கூட பெரிய பெரிய பதவிகள் அமர்த்தி அழகு பார்க்கிறது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். இப்போ தூத்துக்குடியில் திராவிட முன்னேற்ற கழக திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டனுக்கு கூட ஒரு விருப்ப மனு கொடுக்கறதுக்கு கூட அவங்க வாய்ப்பு கொடுக்கல. ஒரு மன்னராட்சி போல அங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஒரு அடிமை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, விருப்ப மனு கூட கொடுக்கறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. அந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் என்பதால், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தங்கை என்பதால் அவர்களுக்கு மட்டுமே அந்த விருப்ப மனு மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நிலைமை நினைச்சு பாருங்க, தூத்துக்குடி மக்கள் அடிமையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில், திமுக ஆட்சியில். இது மன்னராட்சி கிடையாது, ஜனநாயக நாட்டில் மக்கள் சேவை செய்யக்கூடிய அந்த அந்த மாவட்டத்தில் சிறு சிறு கிராமங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்தந்த ஊர்களில் என்னென்ன விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழை விவசாயங்கள் தான் அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு வெயில் காலங்களில் தண்ணியை சேமித்து வைக்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பளம் அங்கே அதிகமாக இருக்கு. அந்த உப்பளம் காலங்களில் அவங்களுக்கு உப்பளத்தில் ஏதாவது தண்ணி அழிச்சிடாத அளவுக்கு இங்கே வடிகாலம் சரியாக அமைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கு காலத்துக்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கை உயர்வை ஏற்றுவதற்காக அங்கே பறந்து அங்கே வாழ்ந்த பூர்வ குடிமகனான எனக்கு தான் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஆமாம், கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிலாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள் இதெல்லாம் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட கஷ்ட நஷ்டங்களும் அந்தந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு தான், அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கஷ்டங்கிறது தெரியும். அப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ என்னென்ன கிராமங்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு எனக்கு பேர் சொல்லி தெரியும். ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும். ஆனால் மன்னராட்சி போல ஒரு விருப்ப மனு கூட வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் அந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, அங்கே உள்ள கஷ்டங்களும் தெரியாது. தாமிரபரணி எதற்காக ஆறு உடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். அது உடைஞ்சதுனால எவ்வளவு கிராம மக்கள், இப்போ கஷ்டப்பட்ட மக்கள் சென்னையில் மாதிரிலாம் கிடையாது, அங்கே வெறும் ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. அந்த டெய்லி தினக்கூலியை வச்சு தான் அவங்க சின்ன டிவியோ ஃப்ரிட்ஜோ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு அந்த வெள்ளம். அப்போ இதை அங்கே பிறந்து அங்கே இருந்து வாழ்ந்தக்கூடிய ஒரு என்ன போன்ற தொண்டர்களுக்கு தான் அங்கே உள்ள கஷ்டங்கள் தெரியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து தீர்க்கிறதுக்கு பாடுபடுவேன்.